ஐயா அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்தி தனது வாழ்த்துக்களை தெரிவிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு சங்க மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ்நாட்டில் ஏன் உலகத்திலேயே பாரம்பரிய ஒரு வைத்தியம்னா அது இந்த மண்ணில் இருந்து தான் ஆரம்பமே. இந்த பெருமைக்குரியவர்கள் நாம் அனைவருமே கடவுளுக்கு மேலானவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் வைத்தியர்கள். ஊசி நூல் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஒரு வெட்டுப்பட்ட காயத்தை எப்படி தைக்கணும் அப்படின்னு நான் ஒரு பழைய வரலாறுல படிச்சிருக்கேன். கட்டெரும்பை பிடிச்சி அந்த வெட்டுப்பட்ட காயத்துல கடிக்க விட்டு தலையை கிள்ளிடுவாங்க. அதுதான் முதல், அதாவது தையல் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலாறு படிச்சிருக்கேன். அதுக்கு இங்கே சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுவே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு 100 ஆண்டுக்கு பின்னாடி தான் நம்ம 50 வருஷம் கூட சொல்லலாம், 100 வருஷம் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே ஆஸ்பத்திரி அணுகுமுறை முறையெல்லாம் ரொம்ப கம்மி தான். பக்கத்து ஊர்லையும் சரி, உள்ளூர்லையும் சரி, வெளியூர்லையும் சரி, உடம்புல காயப்பட்டாலோ அல்லது உடல் பிரச்சனை ஏற்பட்டாலோ கண்ணில் காயப்பட்டாலோ எல்லாமே வைத்தியருக்கு தான், ஊருக்கு தான் போவாங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் மெடிசன் ரொம்ப வேகமாக வந்துருக்குது. பட் அதனுடைய தாக்கம் பிஸ்னஸ் டெக்னிக் சொல்லுவாங்க. வைத்தியர்கள்லாம் ரொம்ப ஐயா சொன்னாரு, ரொம்ப தெளிவாக பேசினாரு. ஒரு அரசியலும் சரி, அதிகாரிகளும் சரி, எல்லா துறையை பற்றி சொன்னாரு. ஒரு வக்கீல் மாதிரியே பேசுனீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், பேசணும். நீங்கள் செய்கிற வேலையை, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மற்றவங்கள்ட்ட பகரணும். அதுதான் பிறருக்கு பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கு. வைத்தியங்கள்லாம் நிறைய அழிச்சிட்டு கேள்விப்பட்டேன், ஆனால் அது இல்லைன்றதை நான் இங்கே பார்க்குறேன். நான் இந்தியா முழுவதும் பிஸ்னஸ் பண்ணுறேன். நாகசிவா செக்மெண்ட் கம்பெனின்னு சொல்லி நடத்துகிறேன். அது ஒரு 35 வருஷம் ஆச்சு. அது பசங்கள்லாம் நடந்து சொல்லி இப்போ 2வது ஜென்ரேஷன் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, எங்கள் ஊரில் ரொம்ப வறுமையாக இருந்தப்போ நாங்கள் வேலை தேடி உணவு தேடி தான் போனோம். ஆனால் இந்த அளவுக்கு வளரும்னு தெரியாது, வளர்ந்துருக்கோம். ஒரு சராசரி மனுஷனு கூட இல்லாமல் இந்த மாதிரி ஒரு துறைகளில் கேட்குற உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதுவும் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி தான். இந்த மாதிரி காலகட்டங்களில் நாங்கள் போய் எங்கேயும் சுற்றி தெரியும் போது சரி உள்ளூருக்கு நாம் ஏன் போய் எதுவும் செய்யக்கூடாது, நாம் பிறந்த ஊருக்கு ஏன் போய் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உள்ளூருக்கு நிறைய பேர் வெளியூருக்கு போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க. யாரும் ரிட்டர்ன் ஆகிறது இல்லை. அந்த வசதியும் அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு அப்படியே தங்கிடுறாங்க, அப்படியே இறந்துருவாங்க. அவங்க யாருக்கும் தெரியாமல் போயிடும். அதில் கொஞ்சம் மாறுபட்டு வரலாறுகளும் ஹிஸ்ட்ரிகளும் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிறையா படிப்போம். அதில் இந்த மருத்துவங்கள்லாம் நிறையா நாங்கள் படிப்போம். நாங்களே அதை யூஸ் பண்ணிக்குவோம். எனக்கு 52 வயசு ஆகுது. 10 வயசில் நான் அந்த உள்ளூரை விட்டு வெளியூருக்கு முளைக்க போனேன். இது வரைக்கும் நான் பெரிய வைத்தியம் எனக்கு எதுவும் பண்ணிக்கிறது நானே தான். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் உடல் உழைப்பு நிறைய குறைஞ்சிருச்சு இப்போ. அதனால ஆரோக்கியங்கிறது யாருக்கும் இருக்கிறது இல்லை. உணவு தான் வைத்தியம். நீங்கள் தான் மற்றவர்கள் சொல்லி தரணும். அதே மாதிரி பசிச்சு தான் சாப்பிடணும். அதுவே நிறைய நோய் குணமாகும். நீங்கள் உங்களை பார்த்ததுல பெரிய ஒரு நட்பு உறவுகளையும் சொந்தங்களையும் பார்த்த சந்தோஷம் நினைக்கிறோம். மன மகிழ்ச்சியாக இருக்கு. அதே மாதிரி அனுபவம் மிகப்பெரிய ஒரு பாடம். அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். நிறைய பேர் சொல்றாங்க வைத்தியம்லாம் வருது,
அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்கறதே இல்லை அடுத்தவங்களுக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி ஆசைப்படுறேன். படித்த பாடமாக இருக்கட்டும், கற்ற கலையாக இருக்கட்டும், அதை அடுத்தவங்களுக்கு காட்டாம போறவங்களும் ஒரு திருவிழா. வாய்ப்புக்கு நன்றி எடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நம்ம நாகசிவா கம்பெனின்னு சொல்லி ஒன்று நடத்துறேன்னு சொன்னேன் இல்லையா, நீங்க சிட் ஃபண்டெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஒரு பெரிய துணை இல்லாதப்ப சிட் ஃபண்ட் நடத்துறவங்களை அணுகி அவங்கள்ட்ட இருந்த அந்த முதலீடை எடுத்து நாங்கள் ஒரு ஆளாக வளர்ந்தோம். ஆனால் அதை நடத்துகிறவங்க நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ஒன்று ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா லாஸ் ஆயிடுவாங்க, இல்லைன்னா இறந்துருவாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேலை நீங்கள் யூடியூப்லேயும் வலைதளங்களையும் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கு மாற்றா நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் நிதித்துறையை ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு 31 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன், எந்த ஒரு பார்க்க இல்லாமல். மற்ற இடத்துல எல்லாம் சீட்டு போட்டோம்னா நம்ம சீட்டு போடலாம், சீட்டு எடுக்கலாம், இதுதான் இருக்கும், வேற எந்த ஆப்ஷனும் இருக்காது. நம்ம கம்பெனி பொறுத்த என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சேமிக்கிற வாய்ப்பையும் கொடுத்து அந்த சேமிப்பு தொகையை அவங்க கட்டியிருக்கிற பணத்தை 70% 90% வரணும் அவங்களே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். இது இந்தியா முழுவதும் கிடையாது, நாகசிவா சிட் ஃபண்ட்ல மட்டும்தான் இருக்கும். அதாவது எங்க கம்பெனியில் நீங்க சீட்டு ஒரு சேவிங் டெபாசிட் மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க 100 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா அந்த 100 ரூபாயில 70 ரூபாயில 90 ரூபாயை நீங்களே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த நேரம் வேணும்னாலும். அப்படி வேற எந்த கம்பெனியும் கிடைக்காது. அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்கலாம் சிசி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்ல வைப்பாங்க, கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு 24% இயர்லி இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று குறிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க எங்களில் யூஸ் பண்ணும்போது நாங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் 1% தான் போடுவோம், 12% நீங்கள் உங்கள் பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். டைம் கிடைக்கும் போது நாகசிவா.comல போய் நீங்கள் படிங்க. தேவைப்படுறவங்க என்னோட நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நண்பர் மீரான் பிரதர் இருக்காரு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.